2025லேருந்து 2032 வரைக்கும் இந்தியாவுக்கான செவ்வாய் தசை போயிட்டு இருக்கு. இது வரைக்கும் நிலையா சந்திரன் மேலே போயிட்டு இருந்த திசை இப்போ நிலையில்லாத ஒரு நட்சத்திரமான திருவாதிரை மேலே வரப்போகுது. இந்த டைமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளை வாருக்கு இன்னும் கொஞ்சம் இழுப்பாங்க, நம்ம வாருக்கு போகிற மாதிரி ஆகும். இன்னும் சில காலங்களில் இந்த செவ்வாய் தசை முடிவுக்கு வரக்கூடிய காலங்களில் பார்த்தீங்கன்னா வேர்ல்ட்ஸ் 3rd பெஸ்ட் ஜிடிபியில் சைனாவை தாண்டி இந்தியா வந்து போயிட்டு இருக்கும். 29 to 32ல் ஒரு முக்கியமான ஒரு கிரக மாற்றம் வந்து நிகழப்போகுது. இந்த செவ்வாய் தசைக்கு நமக்கு உதவுற மாதிரி அதிசார பயிற்சியான குரு வந்து போயிட்டு இருக்காரு. இப்போ தவறான சில அட்வைசஸ் மற்ற நாட்டுக்கார தலைவர்கள் மூலயமா கிடைச்சு பாகிஸ்தான் தலைவர்கள் தவறான சில அட்வைசஸை எடுப்பாங்க. புதனும் அவங்களுக்கு வந்து 6ஆம் இடம், எதிரியை குறிக்கக்கூடிய இடம். அடுத்து கேதுவும் அவங்களுக்கு கொஞ்சம் எதிரியை குறிக்கக்கூடிய இடம்ங்கிறதுனால பாகிஸ்தான் வில் சஃபர். ஆஸ்ட்ரோ தமிழ் அன்பு நேயர்களுக்கு வணக்கம். நம்ம சேனலை தொடர்ந்து ஜோதிடம், ஆன்மீகம், வாஸ்து, நியூமராலஜி அப்படின்னு பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் வந்து பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அந்த வகையில் இன்னைக்கு ஜோதிட ரீதியான விஷயங்கள் பேசுறதுக்காக நம்ம கூட ராஜலட்சுமி நாராயணன் அவர்கள் இணைந்திருக்கிறாங்க. வணக்கம் மேம். வணக்கம். ஆஸ்ட்ரோ தமிழா நேயர்களுக்கு வணக்கம். தொடர்ந்து நம்ம வாரை பற்றி நிறைய பேசிகிட்டு இருக்கோம். ஸோ இந்தியாவுக்கு ஆல்ரெடி செவ்வாய் தசை நடந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லி போன வீடியோவில் வந்து சொல்லியிருந்தீங்க. இந்த செவ்வாய் தசை பொறுத்த வரைக்கும் இந்த வாருக்கும் இந்தியாவோட செவ்வாய் தசைக்கும் என்ன மாதிரியான கனெக்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்ல முடியுமா? போன வருடம் கடைசியில் செப்டம்பர் நவம்பர்னு எடுத்துக்கலாம். அந்த டைம்லேருந்து 2025லேருந்து 2032 வரைக்கும் இந்தியாவுக்கான செவ்வாய் தசை போயிட்டுருக்கு. இப்போ ஏற்கனவே எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி இந்தியா வந்து ரிஷப லக்னம், கடகராசி. ரிஷபத்தில் தான் ஒரு 4-5 கிரகம் இருக்குது. லக்னத்தில் வந்து கேது, 7ஆம் இடத்துல வந்து ராகு, 2ல் வந்து நமக்கு செவ்வாய் இருக்கார். செவ்வாய் இருக்கக்கூடிய நட்சத்திரம் வந்து பார்த்திங்கன்னா திருவாதிரை நட்சத்திரம். இந்த திருவாதிரை நட்சத்திரம் தான் அவங்களுக்கு ராசி பாகிஸ்தானுக்கு, அதுவும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த திருவாதிரை நட்சத்திரம் வந்து ஒரு நிலை இல்லாத நட்சத்திரம். வேறஸ் நம்மளுடைய பூச நட்சத்திரம், இந்தியாவினுடைய கடகராசி பூச நட்சத்திரம் ஒரு நிலையான நட்சத்திரம். ஆனால் இப்போ நமக்கு வரக்கூடிய திசை அப்படிங்கிறது இந்த நிலை இல்லாத, இது வரைக்கும் நிலையாக சந்திரன் மேலே போயிட்டு இருந்த திசை இப்போது நிலையில்லாத ஒரு நட்சத்திரமான திருவாதிரை மேலே வரப்போகுது. திருவாதிரை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பொதுவாகவே செவ்வாயோட ராகு காம்பினேஷனில் இப்போ நமக்கு நடக்க போகுது. திருவாதிரை மேலே செவ்வாய். ஸோ நிறைய மாற்றங்கள் அதுதான் ரொம்ப முக்கியமாக இருக்குது. இந்த செவ்வாய் ராகு காம்பினேஷன் வந்து ருத்ரனாரை குறிக்கக்கூடியது. அதுதான் ஆருத்ரா தரிசனம்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, திருவாதிரை. ஸோ இந்த டைமில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளை வாருக்கு இன்னும் கொஞ்சம் இழுப்பாங்க, நம்ம வாருக்கு போகிற மாதிரி ஆகும். அதாவது இது நாள் வரைக்கும் இந்தியா வந்து ஒரு 4 வாட்டி அடி வாங்கினா தான் நமக்கு பலம் இருந்தால் கூட நம்ம வெயிட் பண்ணி இடம் கொடுத்து பண்ணுவோம். ஆனால் இனிமேல் அப்படி இருக்காது. அவங்க ஒரு அடி கொடுத்தாங்கன்னா நம்ம 4 அடி திருப்பி கொடுப்போம். ஏன்னா இந்தியா வந்து அவ்வளோ ரெஸ்ட்லெஸ்ஸான பகுதிக்கு செவ்வாயினால் டிரைவ் பண்ணப்படுறதுனால அப்படி நாம் தள்ளப்படக்கூடியவர்களாக தான் இருப்போம். நம்மளுடைய லக்கணமும் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிருத்திகை நட்சத்திரத்தில் விழுந்திருக்கும், ரிஷபராசி கிருத்திகை நட்சத்திரத்தில். ஸோ பொதுவாகவே நம்ம வந்து ஒரு வேகமான ஒரு நாடு தான். நம்மளுடைய வளர்ச்சியை பார்த்தாலும் தெரியும். இன்னும் சில காலங்களில் இந்த செவ்வாய் தசை முடிவுக்கு வரக்கூடிய காலங்களில் பார்த்திங்கன்னா வேர்ல்ட்ஸ் 3rd பெஸ்ட் ஜிடிபியில் சைனாவை தாண்டி இந்தியா வந்து போயிட்டுருக்கோம். இன்றைக்கி நம்ம நிறைய பொருட்கள் வந்து மேட் இன் சைனா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா. ராகு தசை நம்ம போகும்பொழுது ராகுனோட பாதிக்கு முன்னாடியே அடுத்த ஒரு 10 வருடங்களுக்குள்ளாகவே எல்லாமே மேட் இன் இந்தியாவாக எல்லா ஊர்களிலும் பரவக்கூடிய அளவுக்கு நமக்கு வளர்ச்சி இருக்கும். ஆனாலும் இந்த வார் சுச்சுவேஷனை வந்து நம்மளால் கடந்து போக முடியாது. இது வந்து நமக்கு இன்டர்ன் பின்னாடி வந்து லாபமாக தான் இருக்கும். ஆனால் அஃப்கோர்ஸ் நம்ம வாரை கடந்து தான் நம்ம வர்ற மாதிரி தான் இந்த செவ்வாய் தசை வந்து நமக்கு இருக்கும். இந்த செவ்வாய் தசைக்கு நமக்கு உதவுற மாதிரி அதிசார பயிற்சியான குரு வந்து போயிட்டுருக்காரு. இப்போது குரு வந்து பார்த்திங்கன்னா இப்போ கடகத்திலிருந்து ஒரு 8-9 வருடங்கள் 9 வருடங்கள் வந்து ஆகும் அவர் கும்பத்துக்கு போகிறதுக்கு. இந்த பீரியட் வரைக்குமே அதிசாரம் அப்படின்னு சொல்லுவோம். அதிசாரம்னா என்னென்னா வேகமாக சொல்லக்கூடிய, அஸ்ட்ரானமி படிக்கிறவங்களுக்கு அது புரியும். வேகமாக நகர்வராக இருப்பார். இப்போது தான் வந்து அவர் கடகத்துக்கு வராரு, நவம்பருக்குள்ளாரே திருப்பி வந்து சிம்மத்துக்கு போவார், அப்புறம் திருப்பி வக்கரமாவார். ஸோ வேகமாக நகருவார். எப்பயும் நடக்கிற மாதிரி கொஞ்சம் ஸ்லோவான கிரகம் தான், வருஷத்துக்கு ஒரு தடவை தான் அவருக்கு பயிற்சி, ஆனால் வேகமாக நகருவார். ஸோ இது வந்து பண ரீதியாக நமக்கு முன்னேற்றத்தை ஒரு பக்கம் கொடுத்தாலும் பணத்துக்காக நம்மளை கொஞ்சம் புஷ் பண்ணுவாங்க நம்ம பார்டர்ஸ்ல எல்லாம். ஸோ அதெல்லாம் நம்மளோட ஆக்குப்பை பண்ணப்பட்ட காஷ்மீராக இருக்கலாம், பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர், சைனாவிலிருந்து நமக்கு இருக்கக்கூடிய பார்டர், இது எல்லாத்தையுமே இந்தியா கண்டிப்பாக இந்த 7 வருடங்களில் திரும்பி பெற்றுவிடும். அதுக்கான பீரியட் வந்து பார்த்திங்கன்னா 2029க்குள்ளாகவே நம்ம கைக்குள்ளார இந்த பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீராக இருக்கலாம், சைனா வச்சுருக்க நம்மளோட பார்டர்ஸாக இருக்கலாம், திருப்பி வந்துடும். அதுக்கான சின்ன ஒரு போர்களை நம்ம ஏற்கனவே பார்த்துட்டு தான் இருக்கோம். அது இன்னும் கொஞ்சம் வளர்கிற மாதிரி தான் இருக்கும். இன்டர்ன் அது ஃபைனலாக நல்லதாக முடிஞ்சாலும் அஃப்கோர்ஸ் நம்ம வாரை கடந்து தான் வர மாதிரி இருக்கும். ஓகே. ஸோ நம்ம இது வந்து ஆஸ்ட்ராலஜிக்கல் ரீதியாக பார்க்கறதுனால இந்தியாவோட ஜாதகமும் குறிப்பாக இந்த பாகிஸ்தானோட ஜாதகமும் இந்த வார்ஃபேருக்கு என்ன மாதிரியான கனெக்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா கொஞ்சம் டீட்டெயிலாக? கண்டிப்பாக. இப்போது இந்தியாவுக்கு ஒரு நாள் முன்னாடி தான் அவங்களுக்கு சுதந்திரம் கிடச்சிது. ஸோ சந்திரனை தவிர மிச்சம் எல்லாமே நம்ம 2 சார்ட்லேயும் ஒரே மாதிரி தான் இருக்கும். நம்ம ரிஷப லக்னம், அவங்க மேஷ லக்னம். நம்ம கடகராசி, அவங்க வந்து மிதுன ராசி. மிதுன ராசி திருவாதிரை நட்சத்திரம் அவங்களோட நட்சத்திரமே.
இப்போ தான் நான் உங்களுக்கு சொன்னேன், திருவாதிரை நட்சத்திரம்ங்கிறது ஒரு நிலை இல்லாத நட்சத்திரம். அதே மாதிரி அவங்களுக்கு 4ஆம் இடம் கெட்டு போச்சு. ஆனால் நமக்கு அதே கடகராசி 3ஆம் இடமா வரதுனால நமக்கு உபஜயஸ்தானம் வலுத்து நம்ம எங்கே போனாலும் வெற்றி தான். ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ரிஷபம் அதிகம் கஷ்டப்படக்கூடிய ஒரு லக்னம் தான். ஸோ நமக்கு ப்ராப்ளம்ஸ் இருக்குது. நம்ம சூப்பராகவே இருக்கோம்னு நான் சொல்லலை, பட் ஜெயம் நமக்கு இருக்குது. பட் அவங்களுக்கு வந்து ஒரு நிலையற்ற எக்கானமி. அவங்க எப்பயுமே ஸ்ட்ரகிளில் தான் இருக்காங்க. நம்ம அளவுக்கு செழிப்பாலாம் எப்பயுமே பாகிஸ்தான் கிடையாது. ஸோ இது வந்து இந்த 2 ஜாதகங்களுக்கு உண்டான ஒரே மாதிரியான கிட்டத்தட்ட அமைப்பு இருக்க ஜாதகமாக இருந்தாலும் அவங்க ஏன் சஃபர் ஆகிட்டே இருக்காங்க, நம்ம ஏன் வந்து நல்லா இருக்கோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு முக்கியமான கம்பேரிசன். அதோட கூட அவங்களுக்கு நடக்கக்கூடிய தசாபுக்தி பார்த்தீங்க அப்படின்னா, சுக்கிரதசையில் புதன் புக்தி இப்போ போயிட்டுருக்கு வர அக்டோபர் வரைக்கும். அக்டோபருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த மே வரைக்கும் அவங்களுக்கு கேது புக்தி வரும். ஸோ கேது வந்து ஆல்ரெடி அவங்களுக்கு 2ஆம் இடத்துல இருக்காரு. சுக்கிரன் வந்து அவங்களுக்கு மாரகாதிபதி அந்த ஜாதகத்திற்கு. ஸோ அவர் 4ஆம் இடத்துல கெட்டு போயிருக்கிறதுனால பாகிஸ்தானில் சுகம் இருக்காது. இவங்க வந்து புஷ் பண்ணப்படுவாங்க. ஆக்சுவலி இப்போ காமிக்கிறது வந்து இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி நடந்துட்டு இருந்த விஷயம்லாம் அவங்க வந்து சமாதான பேச்சு தூதுவர்கள் ட்ரை பண்ணாங்க, எல்லாமே பண்ணாங்க. பட் அதெல்லாம் ஃப்ளாப்பில் தான் போய் முடியும். ஸோ அதனாலேயே அவங்களுக்கு நிறைய பொருளாதார இழப்பு ஏற்படும். தவறான சில அட்வைசஸ் மற்ற நாட்டுக்கார தலைவர்கள் மூலயமா கிடச்சி பாகிஸ்தான் தலைவர்கள் தவறான சில அட்வைசஸை எடுப்பாங்க. புதனும் அவங்களுக்கு வந்து 6ஆம் இடம், எதிரியை குறிக்கக்கூடிய இடம். அடுத்து கேதுவும் அவங்களுக்கு கொஞ்சம் எதிரியை குறிக்கக்கூடிய இடம்ங்கிறதுனால பாகிஸ்தான் வில் சஃபர். அண்ட் இதுதான் நம்ம 2 ஜாதகத்துக்கும் இருக்கக்கூடிய ஒரு ஒற்றுமையும் கூட வேற்றுமையும் கூட. அவங்களுக்கு வந்து ஆக்சுவலி சந்திரமங்கல யோகம் இருக்குது. இந்த சந்திரமங்கல யோகம் ரொம்ப உயர்த்தியான யோகம் பொதுவாக ஜோதிடத்தை பொறுத்தவரை. ஆனால் அவங்களுக்கு அது வந்து இந்த டைமில் ஹெல்ப் பண்ண போகிறது கிடையாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க இன்னும் கொஞ்சம் நிதானமாக செயல்பட்டாங்கன்னா ஒருவேளை பெரிய அடி இல்லாமல் தப்பிச்சிக்கலாம். பாகிஸ்தான்லேருந்து சில நமக்கு உரிய சில விஷயங்கள், ஏன்னா இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக கூட சொல்லலாம், பாதி பாகிஸ்தானே நம்மக்கிட்ட இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். நான் சொல்கிற பீரியட் வந்து பார்த்திங்கன்னா 29க்கு அப்புறம் 29 to 32ல் ஒரு முக்கியமான ஒரு கிரக மாற்றம் வந்து நிகழப்போகுது. அதாவது 28ல் நடக்கக்கூடிய சனி பயிற்சி அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா மேஷத்துக்கு சனி வருவார். அந்த பீரியட்ல எல்லாமே இது வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். அது இன்னும் டீட்டெயில்டாகவே நம்ம பேசணும். ஓகே. ஸோ இது வந்து நீங்கள் சொன்ன மாதிரி 32 வரைக்கும் நீடிக்குது அப்படிங்கும் பொழுது நாளுக்கு நாள் அதை எப்படி நடக்க போகுது அப்படின்னு யாருனாலையும் ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. ஸோ ஜோதிடத்தில் இந்த மாதிரியான ப்ரிடிக்ஷன் அப்படிங்கிறது வந்து ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குது. ஸோ தொடர்ந்து இந்த வார் பற்றி பேசலாம். இப்போது இந்த கிரக சூழ்நிலைகள்லாம் சொல்கிறீங்க இல்லைங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது கொரோனா வந்த பீரியடில் வந்து அப்போ இருந்த கிரக சூழ்நிலைக்கு முன்னாடி என்ன மாதிரியான இதே மாதிரி சுச்சுவேஷன்ஸ் வந்து நடந்திருக்கும் இல்லையா? ஸோ அப்போ இருந்த கிரக சூழ்நிலைகள் என்ன மாதிரியான நடந்துச்சு அப்படின்னு சொல்லியெல்லாம் கம்பேரிசன் வச்சு பேசுகிறாங்க. ஸோ இப்போ இந்த வார் நடக்கக்கூடிய இந்த பீரியடில் இருக்கக்கூடிய கிரக சூழ்நிலைகள் வந்து முன்னாடி ஏற்கனவே நடந்திருக்கா? அப்படி நடந்திருக்கும் பொழுது என்ன மாதிரியான நிலைகள் வந்து அப்போ நடந்துச்சு? ஸோ அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். நீங்கள் கேட்ட கொரோனா விஷயம், அதாவது 2015 அரௌண்டில் பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளூயன்ஸா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்ம பாதிக்கப்படலை, இந்தியா பாதிக்கப்படலை, பட் யூரோப் கண்ட்ரிஸ் நிறைய பாதிக்கப்பட்டாங்க. அந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ராகு வந்து கன்னியில் இருந்தார், மீனத்தில் வந்து கேது இருந்தார். அந்த கார்னர்ஸ்க்கு ராகு கேதுகள் போகும்போதே உலகத்துக்கு பிரச்சனை. ஸோ அந்த மாதிரி இருந்த டைமில் நம்ம அதை ஃபேஸ் பண்ணோம். கொரோனா வரும்பொழுது இது வந்து மிதுனம் மற்றும் தனுசில் இருந்தது. இப்போ அகெயின் நான் சொன்ன பீரியட் தான். சனி பயிற்சி வந்து 28ல் மேஷத்துக்கு வரப்போகிறாங்க. ஸோ இப்போ மீனத்தில் இருக்க சனியே 30 வருடம் முன்னாடி பங்களாதேஷ் பிரிஞ்சது இல்லைங்களா? நம்ம தான் சண்டை போட்டு பாகிஸ்தான்லேருந்து பிரித்து கொடுத்தோம், இந்தியா தான் பிரித்து கொடுத்தது. அந்த பீரியடில் இதே மாதிரி மீனத்தில் சனி இருந்துச்சு. ஸோ அப்போ பாகிஸ்தான் ஒரு பிரச்சனையை சந்திச்சாங்க. இப்போ திருப்பியும் அவங்க பிரச்சனையை சந்திக்க போகிறாங்க. அந்த டைம் நம்மளும் கொஞ்சம் இன்வால்வ் ஆகிற மாதிரி தான் வரும். அண்ட் மேஷத்துக்கு சனி வர பீரியடில் கேதுவும் வந்து மிதுனத்துக்கு வருவார். ஸோ சனியோட கேது வந்து இந்த பக்கம் சனியும் ஆக்கிரமிச்சு வேலை செய்ய வச்சுட்ருப்பாரு, இந்த பக்கம் குருவையும் ஆக்கிரமிச்சு வேலை செஞ்சுட்டு வச்சுட்ருப்பாரு. ஸோ இந்த பீரியட் பார்த்திங்கன்னா 28, 30, 32 இந்த பீரியடிலெல்லாம் இது வரும். இது ரோகிணி நட்சத்திரத்துக்கு சனி வரும் பொழுது, இது மறுபடியும் ஒரு எக்ஸாம்பிளாக கொடுக்கணும் அப்படின்னா, நான் சொல்லிட்டேன் ஏற்கனவே 30 வருஷம் முன்னாடி பாகிஸ்தான் பிரிஞ்சது. இதுக்கு முன்னாடி ஏதாவது இந்த மாதிரி ரொம்ப முக்கியமான நிகழ்வு நம்ம சொல்லணும்னா மறக்காமல் நம்ம மகாபாரதத்தை வந்து நம்ம கோட் பண்ணணும். ரோகிணி நட்சத்திரத்தில் ஜென்மத்தில் சனி இருக்கும் பொழுது, அதாவது கிருஷ்ணருக்கு ஜென்ம சனி கணக்குக்கு அந்த பீரியடில் தான் மகாபாரத வார் நடந்தது. ஸோ அந்த பீரியடில் வேர்ல்டு இஸ் கோயிங் ஆன் 3rd வார். 32, 28க்கு பிறகு அடுத்தது வரக்கூடிய சனி பயிற்சிங்கிறது 32. அப்போ ரிஷபத்துக்கு போவார் சனி. அந்த பீரியடில் பெரிய வார்ஸ் கண்டிப்பாக நடக்கும். அந்த அமைப்பு மறுபடியும் ஏற்கனவே இந்த மாதிரி ஏதாவது நடந்திருக்கா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக இது வந்து மகாபாரத போரில் நடந்த ஒரு கிரக சேர்க்கை, ஒரு கிரக அமைப்பு அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லிட முடியும். இதில் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, குருவும் இந்த பீரியடில் ரொம்ப வேகமாக சுழன்று கொண்டு இருப்பார். ஸோ அவரே வந்து ஒரு மாதிரி ஸ்டேபிள் இல்லாமல் இருப்பார். குரு வந்து ஜீவன், எல்லா ஜீவன்களும் நல்லா இருக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது குரு பேசிக்காக நல்லா இருந்தாலே அந்த ஜாதகத்தில் எல்லாம் பேசிக்காக கிடச்சிரும்னு சொல்லுவோம். பட் குரு வந்து ஒரு மாதிரி நிலையில்லாத தன்மையில் இருக்க போகிறார். சனி அதிக ஆளுமை பண்ண போகிறார். ரிஷபத்தில் சனி சம உச்சமும் அடைவார். ஸோ தட் பீரியட் இஸ் கோயிங் டு பி வெரி டஃப். அண்ட் இது ஏற்கனவே நடந்திருக்கு.
அண்ட் ஹிஸ்ட்ரி இஸ் ரிப்பீட்டிங் அகெயின். இந்த வார்னால இந்தியாவில் நடக்கக்கூடிய இந்த சுச்சுவேஷன்ஸ் எல்லாம் வந்து பேசிகிட்டு இருக்கோம். இந்தியாவோட தசை செவ்வாய் தசை பற்றி சொன்னீங்க. ஸோ இந்த செவ்வாய் தசைனால என்ன மாதிரியான விளைவுகள் நடக்கும் அப்படின்னு சொல்ல முடியுமா? முதல்ல செவ்வாய் தசையை பொறுத்த வரைக்கும் நிறைய மாற்றங்கள் நம்ம ஃபேஸ் பண்ண போகிறோம். திருவாதிரை நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால மாற்றத்துக்கு மேல் மாற்றம், மாற்றத்துக்கு மேல் மாற்றம். அது போக இது வரைக்கும் நம்ம அமைதியாக மற்றவங்க ஏதாவது பேசுனாங்கன்னா நம்ம கொஞ்சம் அமைதியாக இருப்போம். முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் நல்லது நினைப்போம். அப்படியெல்லாம் இருக்காது. ஒரு வாட்டி அடித்தாங்கன்னா திருப்பி 4 வாட்டி அடிக்கிற அளவுக்கு நம்ம பவரில் இருக்கக்கூடியவங்களோட மைண்ட் செட் மாறும். கவர்மெண்ட்டுக்கு எதிராக மக்கள் கொஞ்சம் பேச ஆரம்பிப்பாங்க. இது வந்து ஒரு நெகட்டிவான பாயிண்ட்டு தான். பட் அதை வந்து நம்ம மீண்டு வருவோம். பட் அது வந்து நடக்கும். கொஞ்சம் கிராஷஸ், ஏர்பிளேன் கிராஷஸ், வாட்டர் ஷிப் கிராஷஸ், இந்த மாதிரியான விஷயங்களும் செவ்வாய் தசையில் தவிர்க்க முடியாது. 7 வருட செவ்வாய் தசையில் ஆங்காங்கே இதெல்லாம் நடந்து கொண்டே தான் இருக்கும் இந்தியாவை பொறுத்த வரைக்கும். இந்தியா வந்து கொஞ்சம் இன்னும் விரிவடையும். நம்ம வார்லாம் நடக்குதுன்னு சொல்கிறோம் இல்லையா, இந்தியா அந்த இன்டர்ன் முடியும் போது நமக்கு ஏதாவது லாஸ் ஆகிருக்குமானே இல்லை. அஃப்கோர்ஸ் வார் இஸ் அ லாஸ். பட் அதை தாண்டி இந்தியா கொஞ்சம் இன்னும் பார்டர்ஸ் வில் பி ரீட்ரான்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி நம்மளுடைய எல்லைகள் விரிவாகி இருக்கும். நம்மளுடைய எக்கானமி வந்து கொஞ்சம் ஸ்லோவாகி கிளியர் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ரொம்ப இன்வெஸ்ட்மெண்ட்ஸை இனிமேல் அதில் போடாமல் வேறு வகையான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்கு அவங்கள திருப்பிக் கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்படும். ஏன்னா என்ன தான் இப்போ சரியாயிடும் நாளைக்கு சரியாயிடும் சொன்னாலும் இந்தியாவோட செவ்வாய் தசை முடிகிற வரைக்கும் இந்தியன் இன்வெஸ்டர்ஸ்க்கு கஷ்டமாக தான் இருக்க போகுது. செவ்வாய் வந்து இள ரத்தத்தை குறிக்கக்கூடிய, ரத்தத்துக்கான காரகம் இள ரத்தம், சூடான ரத்தங்கள். ஸோ நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து பாலிடிக்ஸ்குள்ளே வருவாங்க. இப்போது நம்ம தமிழ்நாடே பார்த்தோம் அப்படின்னா டிவிக்கு புதுசாக வந்தது. இது நாள் வரைக்கும் பாலிடிக்ஸ் பக்கமே திரும்பாத நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து முழுவதுமாக பாலிடிக்ஸ் பக்கம் திரும்பினாங்க. இது நம்ம தமிழ்நாட்டுக்குன்னு கிடையாது, எல்லா ஸ்டேட்ஸ்லையுமே அங்கங்கே இந்த சேஞ்சஸ் வந்து நம்ம மெல்லமாக பார்க்க ஆரம்பிக்க முடியும். ஸோ ஓவரால் இந்தியா வந்து இளரத்தம் அதிகமாக வந்து நாட்டுக்கான நன்மையை சார்ந்து, அது பொலிட்டிக்ஸாக இருக்கலாம், என்ன விஷயமா வேணா இருக்கலாம், இளரத்தம் திருப்பப்படும், இளரத்தம் உத்வேகம் அடையும். நிறைய வேலை வாய்ப்புகளுக்கு மக்கள் நிறையா கிடைப்பாங்க. ஐடி பீப்புளுக்கு வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும். ஸோ ஐடி பீப்புள் வந்து கொஞ்சம் பேக்ரவுண்ட் பார்த்து வச்சுக்கணும். அனாவசிய கடன், வெளியே கடன் வாங்கி ஷேர் மார்க்கெட்டில் போடுறது, இதெல்லாம் வந்து பண்ணக்கூடாது. சரியில்லாத அரசாங்கங்கள், ஒரு ஸ்டேட்டில் வந்து சரியில்லாத அரசாங்கங்கள் இருக்குது, மக்களை சுரண்டி பிழைக்கக்கூடிய அரசாங்கங்கள் இருக்குது அப்படின்னா இந்த செவ்வாய் தசை முடிகிறக்குள்ளார எல்லாமே வைப் அவுட் ஆகி நல்ல பொலிட்டிஷியன்ஸ் வந்து உள்ளே வந்துடுவாங்க. அதுக்கும் வந்து இது ஒரு முக்கியமான காரகமாக இருக்குது. ஏன்னா செவ்வாய் வந்து நமக்கு 12ஆம் அதிபதி, 12-2 கனெக்டிவிட்டி இருக்கும் பொழுது 2 லாபத்துக்கு போகணும். ஸோ அந்த லாபம் போகிற வரைக்கும் சில டிஸ்ட்ரக்ஷன்ஸை பார்த்துட்டு அதுலேருந்து நம்ம ஒரு அப்லிஃப்ட்மெண்ட்டும் பார்ப்போம். ஜிடிபி வந்து பை த எண்ட் ஆஃப் திஸ் பீரியட் 2030க்கு அப்புறம் ஜிடிபி வந்து கொஞ்சம் க்ரோ ஆகும். பட் ஸ்டில் இந்த இஷ்யூஸ்லாம் ஃபேஸ் பண்ணி தான் நம்ம க்ரோ ஆகிற மாதிரி வரும். ஓகே, ஸோ ஓவராலாக பார்க்கும்பொழுது இந்த வார் வந்து இந்தியாவுக்கு ஒரு நன்மை அப்படிங்கிற ஒரு விஷயம், பை த எண்ட் ஆஃப் த டே இந்தியாவுக்கு ஒரு நன்மை அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து சொல்லியிருக்கீங்க. ஸோ இது வந்து வெயிட் பண்ணி தான் நம்ம பார்க்கணும். ஸோ என்ன மாதிரி நடக்க போகுது, இந்த வார் அப்படிங்கிறது வந்து ஸ்டாப் ஆகுமா இல்லை மீண்டும் தொடருமா அப்படிங்கிறது வந்து நம்ம நாளுக்கு நாள் என்னென்ன நடக்குதுங்கிற அப்டேட்ஸ் வந்து தெரிஞ்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா ஸோ ஜோதிடத்தில் நீங்கள் சொன்ன ப்ரெடிக்ஷனுமே வந்து ஒத்து போகுதா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஸோ தொடர்ந்து ஜோதிடம் சார்ந்த நிறைய விஷயங்கள் வந்து அடுத்தடுத்து பேசலாம் மேடம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். ராதே கிருஷ்ணா.